போதும் பகவான்கிட்ட ஏகாந்தமா இருக்கும்போது பேசக்கூடிய பாக்கியம் நிறைந்தவர் திருக்கச்சி நம்பிகள். ஒரு குடியானவன் அவரோட காலடி மண்ணை எடுத்து அப்படியே பூசிக்கிறான். அப்பா, நீ டெய்லி என்னுடைய காலடி மண்ணை எடுத்து பூசிக்கிறிய, உனக்கு என்னப்பா அப்படி கிடைக்கிறது அப்படி கேட்க, பெருமாள்கிட்ட நீங்க பேசக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு இருக்கு, அப்பேற்பட்ட உங்களுடைய காலடி மண்ணை எடுத்து நான் பூசிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு மோட்சம் நிச்சயம். அன்னைக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது பகவான்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறார். வரதராஜ பெருமாள்கிட்ட கேட்டுடுறார், அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கிறார். அவனுக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு பகவான் சொல்லிடுறார். இதற்கு ஆச்சரியம் நமக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம மூலமா ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னு அதே பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. அவருக்கு ஒரே ஆர்வம். திருக்கச்சி நம்பிகள் பகவான்கிட்ட கேட்கிறார், அவருக்கு கிடைக்கிறது இருக்கட்டும், எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். நீர் எனக்கு என்ன செய்யறேர், விசிறி வீசி விடுறேர், நான் உங்கள்கிட்ட பேசுறேன், சரியா போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லிடுறார். உடனே பார்த்தார் திருக்கச்சி நம்பிகள், இதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் இல்லையா, எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னா என்ன வழி அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தையும் ஆச்சாரியன் மூலமாக மோட்சம் கிடைக்கணுங்கிறத உணர்த்துறதுக்காக ஆச்சாரியனுக்கு போய் கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுறார்.